வந்து நம்ம திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். திருவாதிரை நட்சத்திரம்ன்றது இந்த நட்சத்திர மண்டலங்கள்ல 6வது நட்சத்திரமா இருக்கு. இதுக்கு வந்து அதிபதி வந்து ராகு பகவான். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து ராகு பகவான். இவர் இருக்கக்கூடிய ராசி, திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி வந்து மிதுன ராசி. இந்த ராசிக்கு வந்து அதிபதி யாருன்னா புதன் தான் இந்த ராசிக்கு அதிபதி. இது வந்து ஒரு பெண் நட்சத்திரமா சொல்லப்படுறது. இது வந்து நம்ம உடம்புல தொண்டை, தோல், கை இதெல்லாம் வந்து குறிப்பிடக்கூடிய இடமா இருக்கு. திருவாதிரை நட்சத்திரம் வந்து தொண்டை, தோல், கை இதெல்லாம் வந்து குறிப்பிடக்கூடிய நட்சத்திரமா இருக்கு. இந்த நட்சத்திரத்துல உள்ளவங்களோட குணாம்சம் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ நட்சத்திரங்கள்லயே 2 நட்சத்திரத்துக்கு தான் நம்ம மரியாதையா ஒருத்தர் சொல்லுவோம்ல, ஐயான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து திரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அது மாதிரி திரு அப்படின்றது வந்து 2 நட்சத்திரத்துல தான் இருக்கு. ஒன்று வந்து திருவாதிரை, ஆதிரை அப்படின்றத நட்சத்திரம் முன்னால சேர்த்து திரு ஆதிரை அப்படி நம்ம சொல்றோம். அது மாதிரி சிரவண நட்சத்திரம், அதாவது திருவோண நட்சத்திரம், ஓண நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம அதுக்கு திருன்றது திருவோணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்களுக்கு வந்து இந்த திரு சேர்ந்ததுனால ஒன்றும் தெரியல, பொதுவாக வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்கோபமும் முரட்டுத்தனமும் இருக்கும். காரியவாதி, இவங்க வந்து காரியங்களை வந்து கரெக்டாக இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை அதை முடிச்சுடுற லெவலில் வந்து இவங்களுடைய காரியங்களை எப்படி முடிச்சிருவாங்க. இவங்க காரியவாதின்னு சொல்லலாம். தாங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து இவங்க எதையும் செஞ்சுருவாங்க. இவங்க வந்து இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய நடைமுறை, இவங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த பேச்சு ஜெயிக்கணுன்றதுக்காக இவங்க எது வேணாலும் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு எது வேணாலும் செஞ்சு அந்த காரியத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்களோட அல்டிமேட் எய்மாக இருக்கும். அந்த காரியத்தை வந்து ஜெயிச்சிருவாங்க. பொதுவாக இவங்கள்ட்ட கொடுக்கப்பட்ட காரியங்களை அவங்க ஜெயிச்சிருவாங்க. சிறந்த அறிவாற்றல் இருக்கும். பகைவர்கள் எல்லாத்தையும் வெல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. எடுத்த காரியத்தை பிடிவாதமாக இருந்து நிறைவேற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. தற்பெருமை இருக்கும். அதனால வந்து பிடிவாதம் இருக்கும், வாக்குவாதம் இருக்கும். வாக்குவாதம் இவங்க பண்ணுறதுனால நண்பர்களை வந்து இவங்க இழக்க வேண்டி வரும். இவங்க பொதுவாக திருவாதிரை நட்சத்திரவங்க சின்ன வயசுலேயே குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டியவங்களா இருக்காங்க. இதுதான் வந்து இவங்களுடைய குணாம்சமாக இருக்குது. இவங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து பார்க்குறத வந்து அப்படியே கவிதையாக வடிக்கக்கூடிய ஒரு கற்பனை வளம் உள்ளவங்க. அவங்க வந்து என்ன பார்க்குறாங்களோ அதை அப்படியே வந்து கவிதையாக சொல்லக்கூடிய ஒரு கற்பனை வளம் உள்ளவங்க. அதனால் வந்து பொதுவாக வந்து மிதுன ராசிக்காரங்களாம் காதல் வயப்படுறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் வேறையா, அதனால் வந்து இவங்களுக்கு காதல் கொஞ்சம் ஈஸியாக அது பண்ணுவாங்க. மனைவி, குழந்தைங்களை வந்து நல்லா நேசிப்பாங்க. வாழ்க்கையை வந்து நல்ல ரசனையோடு வாழணும் அப்படின்னு சொல்லி இவங்கள பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும். எப்படி வந்து ரசனையாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பாடு, ஒரு ட்ரெஸ் பண்ணுறது, அது மாதிரி ஒரு வீட்டில் வந்து எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி அவங்க எப்படி லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ற இவங்கள பார்த்து தான் கற்றுக்கணும் அவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து திருவாதிரை நட்சத்திரங்க வீடு, மனைவி, வாகனம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே நல்ல வாழ்க்கையாகவே அமையும். இவங்க வந்து பொதுவாக உணவில் வந்து காரத்தை வந்து விரும்பி சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. அது மாதிரி வந்து இவங்க நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய தொழில் அடுத்து எப்படி இருக்கும், இவங்களோட தொழிலாம் என்னவா இருக்கும் அப்படின்னா இவங்க நல்ல அறிவாற்றல் இருக்கும். பகையோட வெல்லக்கூடிய அறிவாற்றல் இருக்கும். காரியத்தை வெற்றி பெறுவாங்க. இவங்க செய்யக்கூடிய காரியங்களை வெற்றி அடைஞ்சிருவாங்கன்னு சொன்னதுனால இவங்க வந்து பெரிய நிறுவனங்களில் பெரிய அதிகாரிகளாக இருக்கிறவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நிறையா பேர் வந்து திருவாதிரை நட்சத்திரம். ஏன்னா அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது விடாமுயற்சி வேணும் இல்லையா. அது மாதிரி அவங்கள்ட்ட பேசி இது பண்ணணும் இல்லையா. அதனால் வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறவங்க வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ஏஜென்சிஸ் வச்சுருப்பாங்க. அதனால் கவர்மெண்ட்டில், ப்ரைவேட்டில் நல்லா சிறப்பாக செயல்படக்கூடிய இடத்துலலாம் இவங்க இருப்பாங்க. ரொம்ப குறுகிய காலத்தில், ஏன்னா அவங்க காரியத்தில் ஜெயிச்சிருவாங்க இல்லையா. அதனால் குறுகிய காலத்தில் இவங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க. ரியல் எஸ்டேட்டு, பிஆர்ஓவாக இருக்கிறவங்க, அது மாதிரி வந்து ஆட்டோ கன்சல்டன்ட்டு, டூரிசத்தில் இருக்கிறவங்க, போலீஸு, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு, கனரக வாகனங்கள் ஓட்டுறவங்க, ஸ்டார் ஹோட்டல் அதெல்லாம் வச்சுருக்கிறவங்க, ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறவங்க, ஹார்ட்வேரு, ஒரு சில பேர் வந்து மடாதிபதியாக இருப்பாங்க. இல்லைன்னா ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலு, காலேஜு இதோட கரஸ்பாண்டன்ட்டு, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஏற்ற தொழில்களாக இருக்குது. இவங்க வந்து 39 வயசுக்கு மேலே செல்வாக்குலாம் ஏற்பட்டு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக வந்து சமுதாயத்தில் உயர்வடைவாங்க. இவங்களுக்கு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தொண்டையில் வந்து பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு பொதுவாக தொண்டையில் பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு ஆஸ்துமா வரும், இருமல் வரும், பிபி இருக்கும், மர்ம உறுப்புகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நோய்களாக இருக்குது.
இவங்களுக்கு வந்து பிறக்கும் பொழுது இவங்க ராகுவோட நட்சத்திரம்ன்றதுனால இவங்க பிறக்கும் போதே இவங்களுக்கு வந்து ராகு தசை ஆரம்பிக்கும். ராகு தசை அப்படின்றதுனால வந்து பொதுவாக படிப்பில் மந்த நிலைமைகள், குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள், குடும்பத்தில் இடமாற்றங்கள், இதெல்லாம் வந்து இள வயசில் வந்து ஏற்படும். இவங்களோட சின்ன வயசில் இதெல்லாம் ஏற்படும். இப்போ ராகு தசையில் பாக்கி இருக்கிறது எவ்வளவோ, இப்போ 18 வருஷத்தில் இவங்க பிறக்கும் பொழுதுனா பாக்கி 9 வருஷம் 10 வருஷம்ன்றது வந்து சின்ன வயசுலையா, அதனால் வந்து குடும்பத்தில் இடமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் அவங்க முக்கால்வாசி பேருக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். ஒரு சில கணவன் மனைவி இதில் வந்து அவங்களுடைய உறவு முறைகளில் பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் வந்து இவங்களுடைய சின்ன வயசில் ஏற்படும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை. பொதுவாக குரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி, 10ஆம் இடத்துக்கு அதிபதின்றதுனால பொதுவாக இவங்களுக்கு குரு தசை வந்து நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இவங்களுடைய படிப்பு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இப்போ இதுதான் வந்து இவங்க வந்து இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை இவங்க பெருக்கிக்கக்கூடிய டைமாக இருக்கும். அதனால் இவங்க வந்து படிப்பு மட்டும் இல்லை, வெளி விஷயங்கள்லையும் சரி, வெளி இடங்கள்லையும் சரி, ஒரு சில பேர் ஸ்போர்ட்ஸ் அதிலெல்லாம் போய் அதிலெல்லாம் வந்து நல்லா இது பண்ணி அறிவை வந்து பெருக்கிக்கிறதுக்கான காலகட்டமாக அதை எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் திடீர்னு வந்து பணம் வரவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். குரு 7-10க்கு அதிபதி, அதனால் திடீர்னு வந்து பண வரவுகள்லாம் ஏற்படும். பொருளாதார இவங்க வீட்டில் வந்து பொருளாதார மேன்மை ஏற்படும். வாகனங்கள், வீடு வாகனங்கள் அதெல்லாம் வந்து கட்டுறது, சுப நிகழ்ச்சிகள், வீட்டில் வந்து கல்யாணம் நடக்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், நம்ம சுப காரியங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் நடக்கும். இவங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தோம்னா குரு திசைக்கு அடுத்து சனி திசை வரும். ஆக்சுவலாக சனி பகவானும் ராகு பகவானும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுக்கு வந்து தசாபுத்தி பார்த்தீங்கன்னா 19 வருஷம், ராகு பகவானுக்கு வந்து 18 வருஷம். அதே மாதிரி வந்து கேது வந்து செவ்வாயோட ஒப்பிடுவாங்க. ஏன்னா கேதுக்கு வந்து 7 வருஷம், செவ்வாய்க்கும் 7 வருஷம் தசாபுத்திகளில். அதனால் பொதுவாக வந்து சனி பகவான் இல்லாமல் வந்து எந்த காரியத்தில் இது பண்ண முடியாதுன்றதுனால சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் தூக்கி விட்டுருவார். அதே மாதிரி தான் ராகுவும் வந்து நல்லா இருந்தாருன்னா நல்ல பயங்கரமாக டெவலப் பண்ணி விட்டுருவார். இந்த ராகு நட்சத்திரமாக இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு சனி தசை அப்படின்னு வந்ததுன்னா இவங்களுக்கு வந்து கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். இவங்களுக்கு வந்து உழைக்க வேண்டிய காலகட்டங்களாக இருக்கும், கடுமையான வேலை பார்க்க வேண்டிய காலகட்டங்களாக இருக்கும். இது வந்து மேலே வந்து நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8, 9 இது ரெண்டுக்கும் அதிபதி சனி பகவான். அதில் புது தொடர்புகள் ஏற்படும், வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், வேலைகள் கூடும், மேலதிகாரிகளோட ஆதரவுகள் கிடைக்கும், கூட வேலை பார்க்குறவங்களோட ஆதரவுகள் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல சனி பகவான் இவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இவங்க ஜாதகத்தில் சனி பகவான் கிட்டச்சுன்னு வச்சிங்களேன் பயங்கர கஷ்டம் இருக்கும். இந்த காலகட்டங்கள் வந்து பொருளாதார இழப்பு மட்டும் இல்லை, வீடு வாகனங்கள் இழப்புகள் ஏற்படும். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்ததுனால இவங்க வேலைக்கு போக முடியாத நிலைமையினால ஆஸ்பத்திரி செலவினங்கள்னால இவங்க எல்லாத்தையும் இழக்க வேண்டி வரும். அதனால் எதிர்நீச்சல் போட்டு தான் அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டிய அந்த காலகட்டங்களாக இருக்கும். இதில் வந்து சனி தசையை வந்து 2ஆக பிரித்தோம்னா 19 வருஷத்தில் 20 வருஷம் 10 வருஷம் முதல் 10 வருஷங்கள் கஷ்டமாக இருந்ததுன்னா பின்னால் உள்ள 9 வருஷங்கள் வந்து எதிர்நீச்சல் போட்டு அதுலேருந்தெல்லாம் நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லேருந்தானே வெளியில் வந்துடுவாங்க. அதில் எப்படி இருந்தாலும் சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா டோட்டலாக ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லைன்னா முதல் பாதி வந்து பயங்கர கஷ்டங்களை கொடுத்து அடுத்த பாதி அதுலேருந்தெல்லாம் மீண்டு ஒரு வெளியில் வந்து எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை அப்படின்னு பார்த்தோம்னா புதன் தசை. புதன் வந்து இவங்களோட ராசிக்கு அதிபதி, 4ஆம் இடத்துக்கு அதிபதி. அதனால வந்து இவங்களுக்கு நல்ல மேன்மையாக இருக்கும். புதன் தசை வீடு வாங்குவாங்க, வாகனங்கள் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, குழந்தைங்களுடைய படிப்பு இது மாதிரியெல்லாம் இருக்கும். அசையா சொத்துக்கள் வந்து இன்னும் வந்து சொத்துக்கள் நிறையா வாங்கிறது, இதெல்லாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது, இவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் ஏன்னா அந்த வயசு வந்துடும், அவங்களோட படிப்பு எடுப்பெல்லாம் முடிஞ்சு அந்த வயசு வந்துடும். ஸோ இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் நடக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடியது கேது திசை. கேது திசையில் ஆன்மீக ஈடுபாடுகள் வரும். கோயிலுக்கு செய்கிறது, கோயிலுக்கு அடிக்கடி கோயிலுக்கு பிரயாணம் பண்ணுறது, கோயில் பூஜைகள் பண்ணுறது, வீட்லேயும் வந்து பூஜைகள் பண்ணுறது, அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு சில பேருக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் நடக்கும். பொதுவாக இவங்களுக்கு வந்து சக்கரை வியாதின்றது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும்.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சக்கரை வியாதிகள் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். சக்கரை வியாதி வர்றதுனால அதனுடைய பாதிப்புகள் எல்லாம் இந்த கேது திசையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்களுக்கு வந்து இந்த கருங்காலின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேயே செங்காலின்னு இருக்குது. அதுதான் வந்து இவங்களுக்குள்ள விருட்சமாக இருக்குது. இவங்களுக்குள்ள மரம் வந்து செங்காலி மரம். ஸோ பொதுவாக அவங்க செங்காலி மரத்தை வந்து பூஜை பண்ணாலோ, இல்லை செங்காலி இந்த மாலை இவங்க வந்து போட்டுட்டாலோ, இல்லை செங்காலி மாலை வந்து ஏதான ஒரு வகையில் வீட்டில் வச்சுட்டாலோ இவங்களுக்கு வந்து மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களும் தேவதா பிரதிஷ்டை, அதாவது கும்பாபிஷேகம்லாம் இந்த பிரதிஷ்டை பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரம் செய்யலாம். வேத பரிகாரங்கள் ஏதாவது செஞ்சுக்கலாம். நீண்ட நாட்களாக பூட்டி இருந்த வீடை திறக்கிறதெல்லாம் இந்த நட்சத்திரம் செஞ்சுக்கலாம். சூளைக்கு செங்க சூளையெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு நெருப்பு போடுறது செஞ்சுக்கலாம். குழந்தைகளில் வந்து தொட்டிலில் போடுறது, காது குத்துறது, இதெல்லாம் இந்த நட்சத்திரம் செஞ்சுக்கக்கூடிய காரியங்களாக இருக்குது. பொதுவாக வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிவபெருமானோட நட்சத்திரம்ன்றதுனால சிவ வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. தினமும் வந்து 27 முறை ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா இவங்க எழுதிட்டே வர்றது இவங்களுக்கு வந்து மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாக இவங்களை சிவ வழிபாடு இவங்களை வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம். இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள்னு எடுத்துட்டோம்னா ரோகிணி, ஹஸ்தம், சதயம், சுவாதி, திருபுவனம், இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த பொருந்தாத நட்சத்திரங்கள். ஸோ இந்த நட்சத்திரங்கள்லாம் விலக்கிட்டு மற்ற நட்சத்திரங்களை வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு பார்க்குறது நல்லது. பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான பலனும் கிடைச்சி நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.